நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் பாலா புருஷனோட அப்பா அம்மா. என் பேரு பிரபாகரன். நீங்க ஸ்ரீதேவி அம்மா தானே? ஆமா. என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? நம்ம பாலாவோட கல்யாணத்துல நம்ம யதார்த்தமா தானே பாத்துக்கிட்டோம். அதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரவே இல்லை. ஆனா உங்களை பத்தி மனோஜ் நிறையவே சொல்லியிருக்கான். நான் மனோஜை பார்க்கறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஐயோ, இன்னைக்கு மனோஜ் வேற ரொம்ப லேட் ஆகுமே. ஆபீஸ்ல இருந்து ஏதோ வேலையா போகணும்னு சொன்னான். அவரு சாப்பிட இங்க வருவாருன்னு நினைச்சுதான் வந்தேன். இல்லைன்னா நேரடியா ஆபீஸ்க்கே போயிருப்பேன். பிரபாகரன் வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. வேண்டாமா, மனோஜை பார்க்க முடியாதுன்னா இங்க நான் வெயிட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு டீயாவது குடிச்சிட்டு போங்க. இப்போ வேற வேலையா வந்திருக்கேன். இன்னொரு நாள் நான் நிச்சயம் வரேம்மா. பாலாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரோ வேணுமுனே அவளை ஏமாத்திருக்காங்கன்னு எங்களுக்கு தோணுது. அவ நிரபராதின்னு நிரூபிக்க கோர்ட்டுக்கு தானே போயாகணும். அதுக்கான சக்தி என்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை. அதுக்கு செலவு பண்ண பணம் கூட இல்லை. பாலா அப்படி ஒரு தப்பு பண்ணிருப்பான்னு நாங்க இது வரைக்கும் நம்பவே இல்லை. ஆனா அந்த பொண்ணோட விஷயத்துல மனோஜுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. முக்கியமான பிரச்சனையே எங்க வீட்டுல தான். மனோஜ் பாலாவோட விஷயத்துல இன்வால்வ் ஆகுறது ஜெயாவுக்கு பிடிக்கவே இல்லை. அத சாக்கா வச்சு 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. தங்கச்சி ஜெயில இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அக்காவுக்கு வருத்தமா தானே இருக்கணும். அது அவளுக்கு இயல்பாவே வரணும்ல. ஆனா இங்க ஆப்போசிட்டா இருக்கு. பாலா ஜெயில இருக்கிறதே அவ பண்ண தப்புக்காக தானே ஜெயா சொல்லிட்டு இருக்கா. குடும்ப பிரச்சனை பெருசாகாம இருக்கிறதுக்கு மனோஜ் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். என் பையன்தான், இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல. அவனை மாதிரி கெட்ட எண்ணம் கொண்ட மனுஷனை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லம்மா. அவன் ஒரு கேஸ்ல மாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்போ தான் ஒரு கர்ப்பிணின்றத கூட மறந்துட்டு பாலா ஓடி வந்தா. யார் யார் காலிலேயோ விழுந்து அவனை வெளியே கொண்டு வந்தா. இப்போ தப்பே பண்ணாத குற்றத்துக்காக அவ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டப்போ அவன் திரும்பி கூட பார்க்கல. மனோஜி கிட்ட ஏதாவது உதவி கேட்கலான்னு தாம்மா இங்க வந்தேன். அவன் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா ஜெயா அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்கா. பாலாவோட அக்கா கிட்ட நான் பேசி பார்க்கட்டுமா? இப்ப பாலாங்கிற பேரை கேட்டாலே அவ கோவப்படுறா. ஆனா மனோஜிக்கு பாலா கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. அது எனக்கு தெரியும். நல்ல மனசு கொண்டவர்ன்றதுக்காக மனோஜ் பத்தி மட்டும்தான் பாலா பேசுனதை கேட்டிருக்கேன். அதனாலதான் உதவி பண்ண முடியுமான்னு கேட்டு முதல்ல இங்க வர எனக்கு தோணுச்சு. பாலாவோட அக்கா எங்க போயிருக்காங்க? இங்க பக்கத்துல ஒரு கோச்சிங் கிளாஸ் இருக்கு, அங்க போயிருக்கா. குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கா. ஜெயா கிட்ட இத பத்தி பேசுறதுக்கு நீங்க இங்க இருக்க வேண்டாம். மனோஜ் வந்தது நான் அவங்கிட்ட பேசி பாக்குறேன். அவளை காப்பாத்தணும் தான் நானும் ஆசைப்படுறேன். என் பையன் அவளுக்கு பண்ண கொடுமைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் பண்ணோம்ல. அதுக்காக தான் அவளை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரணும்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேம்மா. ஒரு பொண்ணோட கண்ணீரோட சாபம் குடும்பத்துல விழுந்து ஒரு தலைமுறையா அழியக்கூடாதுன்னு நான் பாக்குறேம்மா. பிரபாகரனா கொஞ்சம் அமைதியா இருங்க. பாலாக்காக கோர்ட்ல வாதாடி ரிலீஸ் பண்ணலாம். அவ வெளியே வந்துருவா. இது மனுஷங்களோட கோர்ட்டு தானே. ஆதாரங்களும் சாட்சிகளும் சரியா இருந்தா தானே தப்பிக்க முடியும். ஸ்ரீதேவி அம்மா, மனோஜ் கிட்ட பாலாவை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கம்மா. அவருக்கு கோடி புண்ணியமா போகும். நான் வரட்டுங்களா? அவ ஜெயிலுக்கு போனதுக்கு நீ ஏன்டா குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்க? அந்த பாலா இங்கிருந்து போனதுல உங்க எல்லாருக்கும் ஹாப்பி. ஆனா என்னோட நிலைமையை சொன்னா அது உங்களுக்கு புரிய போறது இல்ல. கொஞ்சம் நஞ்ச பணம் கிடையாது. 36 லட்சம் ரூபாய்.
அது எங்க போயிருக்கும்? சுமேஷ் என்ன சொன்னானா, மாலியில இருக்கிற பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதா போலீஸ் சொன்னாங்கன்னு சொன்னான். எதுக்கு எதுக்கு இந்த மாலி? இந்த மாலிக்காரங்க ஏற்கனவே கோவக்காரங்க. அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நான் என்னோட அக்கவுண்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். 0 பேலன்ஸ் அக்கவுண்ட், எத்தனை லட்சம் வேணாலும் அதுல போடலாம். அத்தை, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாலாக்கு அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது உன்னோட அக்காவா இருக்கிறதுனால நீ அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சரிதானே? நீங்க சொந்தக்காரங்க தானே? இங்க பாரு ஆஷா, நீ மட்டும் அவகிட்ட தெளிவா கேட்டா பணம் எங்க இருக்குதுன்னு அவ கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவா. நான் ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணட்டுமா? ஏன் தங்கமான புள்ள இல்ல? நம்ம ஜெயிலுக்கு போய் பாலாவை பத்தி இந்த விஷயம் எல்லாம் கேட்டு வரலாம். இந்த மாதிரி எந்த விஷயங்களுக்கும் என்ன கூப்பிடாதீங்க, நீங்களே போய் கேட்டுக்கோங்க. இங்க பாருமா, கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுமா. பணம் கிடைச்சா உனக்கு ஒரு 5-6 லட்சம் ரூபாய் தர்றேன். எனக்கு ஒரு பைசா கூட வேண்டாம். ஓ, அவளோட தொல்லை இங்கேருந்து போச்சுல்ல, அதுவே எனக்கு போதும். இந்த சமயத்துல வேணுகிட்டே இருந்து டைவர்ஸ் பெட்டிஷன்ல கையெழுத்து வாங்க முடியுமான்னு பார்க்கணும். இப்போ இதை சாக்கா வச்சு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். கல்யாணம் நடந்துச்சுன்னா அவ கண்டிப்பா தப்பிச்சு போயிருவா. அப்புறம் அந்த 36 லட்சம் ரூபாய் தண்ணியில போட்ட கல்லு மாதிரி மறைஞ்சிரும். இத பாருமா, இந்த கல்யாணத்தை நம்ம எப்ப வேணாலும் பண்ணலாம். ஆனா பணம் அது போனதுதான். பொண்ணு வீட்டுல இருந்து வரதட்சணை வாங்கி நாம கல்யாணத்தை பண்ணலாம். நடந்தா தானே. இங்க முத கல்யாணத்துக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது 2வது கல்யாணமா? ஏமா, நீ நடக்கிற கதையை பேசுமா. என்ன இருந்தாலும் அவ இந்த குடும்பத்துக்கு தியாகம் பண்றதுக்காகவே வந்து சேர்ந்திருக்கா. அந்த தியாகம் உங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. அந்த 36 லட்சம் ரூபாய் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மிச்ச வாழ்க்கைய அவ ஜெயிலுக்குள்ள கழிக்கட்டும். அது அவளுக்கு ஒரு தியாகமா போயிடும், நமக்கு ஒரு வாழ்க்கையா போயிடும். அம்மா, நீ எதுக்கும் வேணுகிட்ட ஒரு தடவை பேசி பாருமா. ஆனா அவன் ரூம்ல இல்லையே. பின்னாடி பக்கம் இருக்காரு. நான் எதுக்கும் பேசி பாக்குறேன். பாருமா ஆஷா, நம்ம பாலாவை பார்க்க போயிட்டு வரலாமா? இப்ப டென்ஷனா இருக்கிறதுனால மனசு ஒரு மாதிரி எப்படியோ இருக்கு. உடம்ப வளர்த்து என்ன பிரயோஜனம்? செலவு பண்ணத்தான் கையில காசு இல்ல. இருந்தாலும் 36 லட்சம் ரூபாய். வேணும், நீ வந்து சாப்பிடுப்பா. எனக்காக நீங்க யாரும் அக்கறைப்பட வேண்டாம். நடந்த எல்லாத்தையும் நீ மறந்துடுறா. ஓ, அப்ப வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் உபதேசம் பண்ண வந்தியா? அதெல்லாம் 2வது விஷயம். நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னா உனக்கு நல்லது பண்றதுக்கு தான். நீ அந்த பாலாவை போய் பார்க்கணும். இதை என்கிட்ட வந்து நீ சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு, என் வாயை கலராம இங்கிருந்து ஓடிடும். நான் சொல்றத முழுசா கேளு. அவளை பத்தி நீ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். டேய், நீ அவளை போய் எதுக்கு பார்க்கணும்னு சொல்றேன்னா, அவன் மேல பாசம் காட்டுறதுக்கோ உதவி பண்றதுக்காவோ இல்ல. என்ன இருந்தாலும் அவ உன்னை ஏமாத்திருக்கா. உன்னை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட மொத்த மானத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டா. அதுக்கான பரிகாரத்தை அவ பண்ணிதான் ஆகணும். என்ன பரிகாரம்? டேய், அவளோட கையில ஒரு 36 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, அது யாருக்குமே இல்லாம போகக்கூடாது. அதை எப்படியாவது நீ அவகிட்ட இருந்து வாங்கணும். சதிக்கு சதி. அவளை ஜாமீன்ல எடுக்கவும் உதவி பண்ணவும் நீ தயாரா இருக்கேங்கிறத அவ புரிஞ்சுக்கணும். உன்னோட நடிப்பை பார்த்து அவ மயங்கிடணும். அதுக்கப்புறம் தந்திரம் பண்ணி அந்த படத்தை நம்ம கை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அவளை கொண்டாலும் சரி, காப்பாத்தினாலும் சரி, அவ ஜெயிலே இருந்து செத்து போனாலும் சரி. டேய், நீ கொஞ்சம் யோசனை பண்ணு. உன் மூளையை யூஸ் பண்ணி ஏதாவது ஐடியா பண்ணு. நீ ஏதோ வேலையா போகணும்னு சொன்னியே. ஓஹோ, இப்போ சீக்கிரமா வந்தது தப்பா போச்சா? நீ ஏன்டா என் மேல கோபப்படுற? லேட்டா வந்தா குற்றம், சீக்கிரமா வந்தா குற்றம். நீங்களும் என்ன கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஏண்டா, உன் மூஞ்சை பார்த்தா நல்லாவே தெரியுது. நான் என்னமோ வேணும்னே கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. பொண்ணுங்க, ஜெயா பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஒருவேளை அப்பா கிட்ட போக கூடாதுன்னு பாடம் சொல்லி கொடுக்கறாளா? ஜெயா எப்போ என்ன பண்ணுவா, என்ன பேசுவான்றது நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா உனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இருக்காதுப்பா. இப்ப மட்டும் நான் என்ன ரொம்ப சந்தோஷமாவா இருக்கேன்? ஒரு நிமிஷம் நில்லு.
வேணுகோபாலோட அப்பா பிரபாகரன் இங்க வந்திருந்தாரு. எதுக்கு? பாலாவை பத்தி கேக்குறதுக்காக தான். அதுக்கு எதுக்கு இங்க வராங்க? அவளுக்கு தாலி கட்டணும் வீட்ல இருக்கான்ல, அவங்கிட்ட சொல்லலாம்ல. மனசுல நல்ல எண்ணம் இருக்கிறவங்க கிட்ட சொன்னாதானே பிரயோஜனம். அவர் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இங்க இருந்து போயிட்டாரு. ஜெயா போயிலையா? இல்ல. அது நல்லதா போச்சு. இல்லனா அவரு மனசு உடைஞ்சு இங்க இருந்து போயிருப்பாரு. பாலாவை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக அவ புருஷ வீட்ல இருந்து எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால தானே நான் வக்கீல பார்க்க போனேன். ஒரு கர்ப்பிணி பொண்ணு 14 நாளா ஜெயில இருக்கான்னு தெரியும் போது என் மனசெல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு. சாப்பாடு கூட போனா போகட்டும், ஜெயில இருக்க சூழ்நிலை, அங்க இருக்க ஆளுங்க, அது எல்லாமே அவன் மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்தும். பாலாவோட புருஷன், அப்பா, அம்மா எல்லாரும் இருக்கிறப்போ நான் அவளுக்கு யாருன்னு சொல்லி அவளை ஜாமீன்ல எடுக்க முடியும்? ரிமாண்ட்ல இருக்கும் போது அவங்க யாராவது அவளோட நிலைமையை புரிய வச்சு ஜாமீன் கேட்டாங்கன்னா அவன் ஜாமீன்ல எடுக்க முடியும். பாலாவோட புருஷனும் அவ குடும்பத்துல இருக்கிறவங்களும் இதை ஏத்துக்க மாட்டாங்க நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அவளை பாத்துக்கிறதே அவ அப்பா தான். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சு சும்மா சாதாரணமா சுத்திட்டு இருக்க அந்த மனுஷனை வச்சு அப்படி ஒரு வேலையை எதிர்பார்க்கவே கூடாது. ஜெயச்சந்திரனா அப்படி வேணும்னே பண்ணுவார்னு எனக்கு தோணவே இல்லை. நீ ஹரிகிட்ட போன் பண்ணி சொல்லு. நான் அதுக்காக நிறைய முயற்சி பண்ணேன். ப்ரொமோஷன் கிடைச்சதுனால ஒரு புது இடத்துக்கு போயிருக்கான். பழைய நம்பருக்கு கால் பண்ணா கிடைக்க மாட்டேங்குது. புது நம்பர் கிடைக்கிறதுக்கு எந்த வழியும் இல்ல. ஒரே வழி அவன் நமக்கு ஃபோன் பண்ணணும். அவன் தான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருப்பான்ல. ஃபோன் பண்ணாலும் அவங்க நம்பரை சேவ் பண்ணி வைக்க மாட்டாங்கல்ல. இங்க பாரு, நீ கோவப்படலன்னா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீ ஜெயச்சந்திரன் அண்ணாவை போய் பாருப்பா. நீ சொன்னா அவர் கேட்பாரு. அம்மா நீங்க வேற ஏதாவது சொல்லணுமா என்ன? பாலாவோட விஷயமா இருக்கனால தான் நான் உன்னை கட்டாயப்படுத்துறேன்ப்பா. நீ ஜெயச்சந்திரன் அண்ணனை பார்த்து பாலாவை ஜாமீன்ல எடுக்கணும்னு நீ போய் சொல்லிட்டு வாப்பா. பாலாவோட அப்பா தானே அந்த ஆளு. ஜெயில இருக்கிற தான் பொண்ணை காப்பாத்துறதுக்கு நான் சொல்லிதான் அந்த ஆளு முடிவு எடுக்கணுமா என்ன? சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. அது தேவைன்னு தெரிஞ்சிருந்தாலும் சொந்த அந்தஸ்துக்காகவும் மரியாதைக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்கப்பா. அதெல்லாம் ஒரு விதத்துல கெட்ட பழக்கம். பாலா அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு தெரிஞ்சிருந்தோம் அவளை ஜாமீன்ல எடுக்கவும் அதுக்கான வேலையை பார்க்கவும் அவர் முயற்சி பண்ணவே இல்லை. பாலா ஜெயில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அப்பான்ற முறையில அவரு தான் எல்லா முயற்சியும் எடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா என்ன? என்னதான் இருந்தாலும் இப்படி எல்லாம் நடந்துச்சுலப்பா. நீ போய் ஜெயச்சந்திரன் அண்ணாவை பார்த்துட்டு வாப்பா. நான் போன அடுத்த நிமிஷமே ஜெயாவோட அம்மா கால் பண்ணி இங்க சொல்லுவாங்க. அப்புறம் அதை சாக்க வச்சு அவ சண்டை போடுவா. நீ இப்ப போய் பேசுறத நான் ஜெயா கிட்ட சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறேன்ப்பா. தங்கச்சி ஜெயில இருக்கிற விஷயம் அவளுக்கும் அவமானம் தானப்பா. அதெல்லாம் அவன் மண்டைக்கு ஏறுமா என்ன? இப்ப நீ நேரடியா போகல, ஜெயச்சந்திரன் அண்ணன் மூலியமா தானே நீ ஜாமீனுக்கு முயற்சி பண்ற. அப்படி நடக்கும்போது நீ இதுல இன்வால்வ் ஆகலன்னு அவளுக்கு நம்பிக்கை வரும். சரியான நேரத்துல பண்ற உதவிக்கு நல்ல புண்ணியம் கிடைக்குப்பா. உன்னால முடியும்னா நீ ஜெயச்சந்திரன் அண்ணாவை போய் பார்த்து பேசிட்டு வா. கஸ்டடிக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லா உண்மையிலும் வாங்கிட்டு தான் அவளை ஜெயிலுக்கு அனுப்பின்னு சொன்னீங்களே, இப்போ என்னாச்சு? அது கேள்வி கேட்க நாங்க ஆரம்பிச்சதும் அவ மயங்கிட்டா. கஸ்டடியில் இருக்கிற குற்றவாளிக்கு ஏதாவது ஆச்சுன்னா முதல்ல பதில் சொல்ல வேண்டியது சிஏ சார் தான். அதுக்கப்புறம் எனக்கும் பிரச்சனை வரும். நான் சிஏ சார் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சார் தான் சொன்னாரு கூடிய சீக்கிரமே மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு திருப்பி அனுப்பணும்னு. எல்லாம் சரிதான், உங்களுக்கு ஒழுங்கா வேலை வாங்க தெரியல. முன்ன மாதிரி கிடையாது. எப்ப எது கிடைக்கும் நியூஸ் சேனல்காரங்க கேமரா கையுமா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போதும் அதை வச்சு நம்மளே முடிச்சிருவானுங்க. அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை, முக்கியமா பொண்ணுங்க சம்பந்தப்பட்ட விஷயத்த பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். சும்மா பார்த்துக்கோங்கன்னு சொன்னா போதாது. நம்ம இந்த வேலையை ரொம்ப ஜாக்கிரதையா தான் பார்த்து ஆகணும். இதை இப்படியே வளர்த்துக்கிட்டே போனா சரியா வராது. பாலசுதா கிட்ட ஆரம்பிச்சு அவகிட்டயே இந்த பிரச்சனை முடிவுக்கு வரணும். இப்போதைக்கு நீங்க ஒரு வேலையை செய்யுங்க. அக்யூஸ்ட் இந்த பணத்தை திருடின விஷயத்த போன்ல கேட்டதா 1-2 சாட்சி ரெடி பண்ண முடியுமா? அதனால என்ன யூஸ் இருக்கு? அந்த பொண்ணு அனுப்புனதா சொன்ன அந்த மெசேஜ், அதுபடி பார்த்தா அவ கொடுத்த அக்கௌண்ட் நம்பருக்கு பார்ட்டி பணம் அனுப்பிச்சிட்டாங்க. அத அவ ஆட்டைய போட்டு பணத்தை வேற எங்கேயோ அனுப்பிச்சிருக்கா. இல்லன்னா இன்னொருத்தர் மூலமா 36 லட்சம் ரூபாயை திருடி இருக்கா. கேஸை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு இப்படி அவ பேசின விஷயத்த 1-2 பேரு அப்படி 2 சாட்சிகளை கொண்டு வர முடியுமா? அதுக்கு நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். முயற்சி பண்ணுங்க. கிடைச்சா அவளை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீங்க சொன்ன ஆஃபர் கிடைக்கல, இங்க வச்சு கொடுத்தா அது சரியா வராதுல்ல. நாளைக்கு நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்க அதை சாக்கா வச்சு என்கொயரியில எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நீங்க முதல்ல 2 சாட்சிகளை கொண்டு வாங்க, அப்புறம் நான் பாத்துக்கிறேன்.
அது வந்து லாலி என்ன பக்கத்து வீட்டில் இருந்தவங்க ஏமாத்திட்டாங்க. ஏன் 3000 ரூபா போச்சு. அவங்க பணம் கொடுத்தாங்களோ இல்லையோ அது தேவையில்ல. பேய் நடமாட்டம் இருக்கிற வீடு. நீங்க சொன்னதுனால தான் அந்த வீட்டு வேலையை எல்லாத்தையும் செஞ்சேன். அதுக்கு உண்டான பணம் எனக்கு கண்டிப்பா வேணும். பார்ட்னர்ஷிப்ல ஒரு நஷ்டம் வந்துச்சுன்னா 2 பேருமே பாதிக்கு பாதி ஏத்துக்கணும். அதான் நியதி. நஷ்டம் வந்தா பார்ட்னர்ஷிப், லாபம் வந்தா வேலைக்காரி. அந்த வேலைலாம் என்கிட்ட வேணானே. எனக்கு என் பணம் வந்தாகணும். ஏய் இங்க வா. இவங்க கம்பெனில பணத்தை திருடினதுக்காக அந்த பொண்ணு ஜெயில இருக்கா. அது எல்லாமே எனக்கு தெரியும். அவ கூட ரொம்ப க்ளோஸா இருக்காதீங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க கேட்கல. அனுபவிச்சாதான் அறிவு வரும். ஆனா நான் என் பணத்தை விட போறது இல்ல. அவளோட கையில இருந்து நான் என் பணத்தை வாங்கிக்குவேன். சும்மா தேவையில்லாம அங்க போயிட்டு இருக்காதீங்க. இப்ப 3000 தானே உங்களுக்கு நஷ்டம் இருக்கு. மானம் ஒண்ணும் போகலையே. ஒருவேளை அந்த பணத்துக்காக நீங்க அவ பின்னாடி போனீங்கன்னா கம்பெனில இருந்து ஆட்டையப்பட்ட பணத்துல இருந்து ஒரு பங்கு உங்ககிட்ட தந்திருக்கன்னு அவ சொன்னா நீங்க ஜெயில இருக்கணும். தரையை எப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. நீ இப்படி தேவையில்லாத வார்த்தையை பேசி என்ன பயமுறுத்தினா தர மட்டும் இல்ல பேண்ட் ஷர்ட் கூட நாசமாயிடும். இந்தாங்க ரெண்ட். ஐயோ இத நான் இப்ப கேட்கவே இல்லையே. எல்லா மாசமும் சரியான தேதியில நீங்க வரும்போதே தெரியும். ஐயோ நான் வாடகை கேட்கறதுக்காக ஒன்றும் வரல. நான் வாடகை எடுத்து கொடுத்து தங்குறவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்கறதுக்காக வந்தேன். உங்க கையில இருக்கிற காசு பேங்க்ல இருக்கிற மாதிரின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா திரும்பி கொடுத்துருங்க. பேங்க்ல இருக்குன்னு நினைச்சுக்குங்க. இதை இப்ப கையோட ஓனருக்கு அனுப்பணும். இதை உடனே எடுக்கிறதுக்காக ஏடிஎம் வாசல்ல காலையில இருந்து அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருந்தாலும் ரொம்ப பெரிய சதிய பக்கத்து வீட்டுல இருந்த அந்த பொண்ணு பண்ணிட்டு போயிருக்கா. அவளும் சரியில்லை. அவளை கட்டினானே அந்த பைத்தியம் அவனும் சரியில்லை. நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டுட்டு தான் வந்தேன். என்ன நீ சும்மாரு. என்னுடைய காசை நான் வாங்காம விட மாட்டேன். அவ ஜெயில இருந்து வருவாள்ல. இல்லனா நான் 10 அடியாளங்களை கூட்டிட்டு போய் அவ புருஷனுடைய தோலை உரிச்சிருவேன். எப்படி இருந்தாலும் நான் வாங்காம விட மாட்டேன். இன்னும் உனக்கு வேணுமாடா? எங்கடா தப்பிச்சு ஓடுற? விடு விடு நான் தரேன்டா. நீ காசு கேட்டு என் வீட்டுக்கு வந்தல்ல இல்லையா? எதுக்காகடா நான் உனக்கு பணம் தரணும்? அந்த வீட்டுல குடியிருந்ததுக்காக. ஏண்டா பேய் இருக்கு அப்படிங்கிற காரணத்தால யாரும் குடி வராத இந்த வீட்டுக்கு எங்களை கொண்டு குடி வச்சு அது மூலமா டெஸ்ட் பண்ணி பார்த்தவன் தானடா நீ இல்லையா? அந்த வீட்டுல குடி இருந்ததுக்காக உனக்கு இல்ல எனக்கு தாண்டா நீ காசு தரணும். எடுறா காசை. எடுறா காசை. இது என்னங்க நியாயம்? இதுதாண்டா என்ன பொறுத்த வரைக்கும் நியாயம். உசுறு போகாம அந்த வீட்டுல நாங்க இருந்ததுக்கு நீ தாண்டா எனக்கு நஷ்டம் கொடுக்கணும். மரியாதையா அதை கொடுத்துட்டு போ. எடுறா காசை. என்கிட்ட காசு இல்ல. காசை எடுறா. விடுங்க. என்கிட்ட காசு இல்ல. காசை குடுறா. இவனுக்கு ஒரு சீப்பு தலையில ஒண்ணு அப்புறம் எதுக்குடா? எடுறா காசை. எங்கடா வச்சிருக்க காசை? என்கிட்ட இல்ல சொல்றல. லாலே நீ போய் தர. என்கிட்ட காசு இல்ல. இது என்னடா? இதுக்கு பேர் என்னடா? ஐயோ அது இந்த வீட்டோட வாடகை. எனக்கு நஷ்டம் ஈடா. இத நான் வச்சுக்கிறேன். ஐயோ இந்த பணத்தை நான் ஓனருக்கு திருப்பி அனுப்பணும். ஓனர் சாவடிச்சிருவேன். ஓடுறேன். இந்த ஏரியாலையும் ஒன்னும் பார்க்க கூடாது. என் பொண்டாட்டி இப்ப ஜெயில இருக்கா. நீ தானடி அவளுக்கு எதிராக போலீஸ்ல புகார் கொடுத்தவ. இங்க பாரு மேடத்தை வாடி போடின்னு கூப்பிட்ட. நீ போடி. வீட்டு வேலைக்காரி எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். இல்லனா இப்ப போனா பாத்தியா அவன மாதிரி நீயும் என்கிட்ட அடி வாங்கிடுவ. புரிஞ்சுதா? உங்களோட 36 லட்சம் ரூபாயை என் பொண்டாட்டி எப்படி திருடுனா? அதுல ஏதாவது சூழ்ச்சி இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். வேணுகோபால், கம்பெனிக்கு பணம் நஷ்டமாயிருக்கு. அது அகிலா அனுப்பின மெசேஜை வச்சுதான் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அந்த பணம் எங்களுக்கு திரும்ப வேணும். அந்த பணம் இப்ப அவ கையில தான் இருக்கான்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். அத நீங்க அகிலா கிட்ட தான் கேட்கணும். அகிலா இல்ல, அவளோட பேரு பாலா. பாலா பாலானாலும் காலானாலும் மேடத்தோட பணம் போயிடுச்சு. நீ பேசாதடி. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா இவ்வளவு பணமும் அவளோட கஸ்டடியில இருந்தாகணும். ஆனா இல்ல, அது எங்க போச்சு? இப்ப போலீஸோட விசாரணையில குற்றவாளி அகிலா தான். அகிலா இல்ல, பாலா. அகிலா தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அந்த பேர்ல தான் எனக்கு அவங்கள தெரியும். இங்க பாரு, உன்னை விட அவளை எனக்கு நல்லா தெரியும். பணத்தை பாதுகாக்க அவளுக்கு தெரியாது. அந்த பணத்தை அவ வேற யார்கிட்டயும் ஒப்படைச்சிருக்கா. ஒருவேளை அவளோட பேரை பயன்படுத்தி உங்க கம்பெனில வேற யாராவது அந்த பணத்தை ஆட்டைய போட்டிருந்தாங்கன்னு வைங்க, ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் உங்ககிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. பணம் திருடு போச்சு அப்படிங்கிறது உண்மைதான். அந்த பணம் யார் கைக்கு போயிருக்குங்கிறது இனிமே தான் தெரிய வரும். போதும், எனக்கு இது தெரிஞ்சாலே போதும்.
மிச்சத்தை நான் அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா உங்க பொண்டாட்டி தான் ஜெயில இருக்காளே. ஏய், உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், வாய மூடிட்டு இருந்துக்க. உனக்கு அவ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆனா இப்ப என்ன ஆச்சு? தாலி கட்டின என்னையே அவ ஏமாத்திட்டா, நீ எல்லாம் ஏமாத்துறா. இனிமே தான் நான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன். அதுக்கிடையில கேஸ் வேண்டான்னு நீ வாபஸ் வாங்கினு வையே, அதுக்கப்புறம் நீ நிம்மதியா அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. கேடுச்சா? யாருக்கா பார்க்க வந்தாங்க? என் பொண்ணும் அவ புருஷனுமா. கல்யாண வயசுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காக்கா? இப்ப அவளுக்கு 21 வயசுதாம்மா ஆயிருக்கு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணலன்னா சரி வராதுன்னு தோணுச்சு. சரக்கடிச்சதுக்கு அப்புறம் என் புருஷனுக்கு பொண்டாட்டி புள்ளங்கிற வித்தியாசமே தெரியாம போயிடும். என் பொண்ணும் என் புருஷனும் வீட்டுல இருக்கிறப்போ எந்த வேலைக்குமே போகாம நான் காவல் இருப்பேன். உங்க பொண்ணு வேற எங்கேயாவது நீங்க அனுப்பி வச்சிருக்கலாம்ல? எங்க நான் அனுப்பி வச்சாலும் அந்த வீட்டுக்கு குடிச்சிட்டு போய் அந்த ஆளு சண்டை போடுவான். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணேன். ஊர்ல பெயிண்டிங் வேலைக்கு போற ஒரு பையனை அவளுக்கு பிடிச்சு போச்சு. முதல்ல நான் வேண்டான்னு தான் சொன்னேன். என் புருஷன் டார்ச்சர் தாங்க முடியாம போனதுக்கு அப்புறம் தான் நானே அங்க போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவன்கிட்ட சொன்னேன். கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் தான் அந்த ஆளோட தலையை உடைச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். நீங்க ஏங்க அந்த மாதிரி பண்ணீங்க? என் பொண்ணை காப்பாத்துதான். போதையில கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வச்சேன். போலீஸ் கேள்வி கேட்க வந்தப்போ அவனை கீழே தள்ளி மண்டையை உடைச்சதான் நான் ஏத்துக்கிட்டேன். அப்படின்னா நீங்க அதை பண்ணவே இல்லையா? போலீஸ் கிட்டையும் கோர்ட்டு கிட்டையும் அப்படிதான் சொன்னேன். அதை தவிர என்னால வேற என்னமா சொல்ல முடியும்? பெத்த அப்பனே பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்ல முடியுமா? தப்பிச்சு ஓடும்போது அவதான் உங்க அப்பாவோட மண்டையை உடைச்சான்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா உங்க பொண்ணுதான் அதை பண்ணாங்களா? எனக்கும் பொண்ணுக்கும் மட்டும்தாம்மா தெரியும். அப்புறம் மயக்கமா இருக்கிற என் புருஷனுக்கு தெரியும். எங்களை தவிர நான் இப்ப உன்கிட்ட தான்மா சொல்லியிருக்கேன். என் பொண்ணோட வாழ்க்கை வீணாகாம இருக்க நான் குற்றத்தை ஏத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம என் பொண்ணை பாதுகாக்க வேண்டியது நான் தானே. அவங்க 2 பேரும் போய் ஹாஸ்பிட்டல்ல அவங்க அப்பாவை பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அந்த ஆளுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சான். நான் இங்க அந்த ஆளு சாகணும்னு வேண்டிட்டு இருக்கிறப்போ அந்த ஆளு பொழைக்கணும்னு என் பொண்ணு வேண்டிக்கிட்டு இருக்கா. அது ஏன்னு உனக்கு தெரியுதா? என்னை காப்பாத்ததான் என் பொண்ணு நினைக்கிறா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.